இது உனக்கு வேதம் வராமல் எப்படி போகும்? உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அந்த வம்சத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீதியில் அவளுடைய அனுகிரகத்தில் தான் அடியவனுடைய வண்டி ஓடிட்டு இருக்கு. முக்கூர் ஸ்ரீமதி அழகிசிங்கர் சதஸ் ஒரு புது ரூபம் கொடுத்த பார்க்க 100 பேர் பார்க்கறவா. ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கா இல்லையோ, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பாப்பா 100 பேர். சதஸில் இருக்கவா 20 பேர். ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு தன்கிட்ட உட்காந்து வச்சு உத்தியோகம் கொடுத்து தனக்கு அத்தியந்த தாசனாக ஆக்கி வச்ச அந்த பெருமாள் சின்ன வயசில் அடியன் ரொம்ப ரொம்ப ரசித்து ஸ்ரீரங்கத்தில் வீதிகளில் உபன்யாசம் கேட்டிருக்கேன். அதில் அந்த மகான்கள் யாருன்னு கேட்டால் நம்ம கருணாகராச்சார சுவாமியுடைய உபன்யாசம் நிறையா கேட்டேன். நான் ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம தரிசனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் பெயர் வச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெயர் வச்சார். இந்த ஜெகத்தில் இருக்க மொத்த பேரும் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு பலனாக தேசியனுடைய அவதாரம். வைதிக தர்மம் இருக்கிறதுக்கு காரணமே தேசியம். இது வைதிகம், இது வைஷ்ணவம், இது எல்லாமே இதுதாங்கிறத ஸ்தாபிச்சவர். குழந்தைய பார்த்து வேடிக்கை கேட்பா, நீ அப்பா குழந்தையா அம்மா குழந்தையா என்ன பதில் சொல்றது? அது மாதிரி ராமானுஜர் தேசிகன் ரெண்டும் ஒன்று தான். ராமானுஜ தரிசனம் தான் தேசிக தரிசனம், தேசிக தரிசனம் தான் ராமானுஜ தரிசனம். ஆனால் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்ச அர்த்தங்களை எல்லாம் சம்பூர்ணமாக ரக்கணம் பண்ணா சுவாமி தேசிகன், வேற யாருமே கிடையாது. அடிச்சு சொல்லலாம். அந்த கிரந்தங்கள் சேவிச்சு பார்த்தா அது தெரியும். அவர் தரிசன கிரந்தங்கிற ரீதியில சுவாமி தேசிகன் கிரந்தம் தான் நமக்கு கடைசின்றது. இன்னைக்கு அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அதை துலகுங்கிற சுவாமி தேசிகன். அந்தனரா இருந்தா யாரா இருந்தா என்ன, நான் சொல்றேன் சரணாகதி பண்ணுங்க, பண்ணா கட்டாயம் மோட்சம் உண்டு அப்படின்னு வழியை காண்பித்து கொடுத்தவர், சகல லோகத்துக்குமான வழியை காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தேசிகா டெய்லி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக பாகவத பாஷணம் அப்படிங்கிற தலைப்பில் பல மகான்களை நாம் நேர்காணல் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஒரு பெரிய மகாவித்வான் நாவல்பாக்கம் விபஸ்சின்மணி ஸ்ரீ வாசுதேவ தாத்தையாரி மகாதேசிகன் அப்படிங்கிற சுவாமியை இன்னைக்கு சந்தித்து அவர் மூலமாக பல மகான்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அதனால் சுவாமியை நாம் முதல்ல ஸ்வாகத்தம் பண்ணி வரவேற்போம். அடியன் ராமானுஜதாசன். அடியன் தாசன். நாவல்பாக்கம் அப்படிங்கிற ஸ்ரீகிராமம், அதோடைய வைசிஷ்டியம் என்னங்கிறத. அடியன் நாவல்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவன். இங்கே நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்த மகான்கள் ஆச்சாரியர்கள் பல பேர் எழுந்தருளி இருந்தார்கள், எழுந்தருளி இருக்கிறார்கள். யோகேன யாக நிவகையிறப்பி நாத வம்சியாக அப்படின்னு அந்த பெருமாளை பற்றியான ஒரு ஸ்லோகத்தில் வரும். அடியன் நாதமுனிகளிடமிருந்து 36வது பரம்பரையில் இருக்கேன். இத்தனை சுவாமிகளுடைய லிஸ்ட்டு நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற நாவல்பாக்கத்தில் இருந்த மகான்கள் எல்லாம் ஓரளவு அந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை குலைக்காமல் ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், பகவத் கைங்கரியங்கள் எல்லாற்றிலும் யதாசக்தி விசேஷமாக ஈடுபட்டவர்கள். குறிப்பாக பார்த்தோமானால் யாகம் செய்தவர்கள் அநேகம் பேர். திருக்குடந்தையில் எழுந்துள்ளிருந்த திருமலை சதுர்வேச நாவல்பாக்கம் ஐயாகுமார தாத்த தேசிகம், அவர் தஞ்சபாமணி கோயிலில் யாகம் செய்யும் போது அந்த பெருமானை யாக பூமிக்கு எழுந்தருளி வைத்து யாகம் செய்வார். அதே மாதிரி அடியனுடைய பிதாமகன் யாகம் செய்தார். ஆக யாகத்தினாலேயும் காலக்ஷேபாதிகள்னாலேயும் நித்தியகர்மானுஷ்டானங்கள்னாலேயும் இன்னும் பலவிதமாகவும் சம்பிரதாயத்தை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிற மகான்கள் எத்தனையோ மகான்கள் எழுந்துள்ளிருந்தார்கள். ஒருவராக சொல்றது இப்போது சமயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சமீப காலத்தில் கூட ஸ்ரீமதி ஐயா சுவாமி, ஸ்ரீமதி யஜ்வா சுவாமி இவர்கள்லாம் இந்த பூலோகத்தையே வைகுண்டமாக ஆக்கி கொண்டு இங்கே எழுந்துள்ளிருந்தார்கள். அதுதான் அந்த ஊருக்கு விசேஷம். பாகவதர்கள் தானே விசேஷம் ஒரு ஊருக்கு. அதனால் அந்த பெருமை யாக பூமி, நிறைய காலக்ஷேபங்கள்லாம் நடந்த பூமி என்பது தான் முக்கியமான விசேஷம். மகான்கள் நிறைந்த இடம் என்பது. இப்போ சாதிக்கிறச்சேவே தேவனுடைய பிதாமகர் யாகம் பண்ணவர்னு சாதிச்சார். அவர் என்ன யாகம் பண்ணார்,
சோமயாகம்னு, சோமயாஜின்னு அந்த சுவாமி திருநாமம். சோமயாகம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வார்த்தை. சமீப காலத்தில் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய அளவில் யாகம் பண்ணவர்கள்னு பார்த்தா பிதாமகன் தான் எழுந்தொழியிருக்கார். சோமயாகம் பண்ணார். 25 வருஷ காலம் அக்னிஹோத்திரம், நித்திய அக்னிஹோத்திரம் விடாது பண்ணிட்டு இருந்தார். அதான் அவருடைய ஒரு பெரிய பிரபாவம். சாயம் பிராத்தகா விடாமல், ஊரை விட்டு எங்கேயும் வெளியில் போகாமல் யஜ்ஞ புருஷனை, யஜ்ஞேஸ்வரனை ஆராதனம் பண்ணி கொண்டு உகந்த ஒரு மகான். ஆரம்பத்தில் சோமயாகம் ஆரம்பித்தார். சோமயாகம்ங்கிறது ஒரு பிராமணன் கட்டாயம் செய்ய வேண்டிய யாகமாக விதித்திருக்கிறது. அது சப்த சோம சம்ஸ்தைகள் என்பதாக சொல்வார்கள். அதில் சுவாமி ஒரு சோமயாகம் பண்ணார். ஆனால் மகா வைபவத்தோடு கூட அதை நடத்தும்படி ஆயிற்று. அதுக்கப்புறம் விடாமல் 25 வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தார். சோமயாகம் பண்ணால் பிராமணன் ஒரு பரிபூர்ண பிராமணன் ஆறாம் அப்படின்றது வேதத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கு. சோமயாகம் பண்ணி முடித்தா அந்த 3 தலைமுறை அவளுக்கு அந்த ஒரு பாவனத்துவம் அப்படின்னு ஒன்று உண்டாம். அடுத்து 4வது தலைமுறையில் அவன் என்ன பண்ணணும் கேட்டால் மறு பிராயச்சித்தமாக ஆரம்பிக்கணும். அப்போ திரிபுருஷம் என்பதாக பெயர். இது வேதத்திலேயே சொல்லியிருக்கிற விஷயம். அந்த ரீதியில் அடியனுக்கும் அந்த பாக்கியம் வந்திருக்கு. நான் ஒன்றும் பண்ணலை, பண்ணாமே கிடைச்ச பாக்கியம் இது. சுவாமி தேசிகன் புண்டரீகாட்ச யஜ்வாவனுடைய பௌத்திரன்னு சொல்லச்சு இந்த விஷயத்தை வியாக்கியானங்களில் எழுதியிருக்கான். சுவாமி தேசிகனுடைய அவருடைய தாத்தாவாக எழுந்தொழிந்த பிதாமகன் புண்டரீகாட்ச யஜ்வா அப்படின்னு திருநாமம். அப்போ இந்த விஷயத்தை எழுதியிருக்கார். ஆக கிராமத்திலிருந்து யஜ்ஞ புருஷனை ஆராதித்து கொண்டு யாகம் பண்ணி அக்னிஹோத்திராதிகள் 2 வேலையும் பண்ணி இந்த மாதிரி வைஸ்வதேவங்கள்லாம் பரிபூர்ணமாக பண்ணி சுவாமி எழுந்தொழி இருந்தார் அப்படிங்கிறது விசேஷம். தேவனுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை, அப்புறம் மேற்கொண்டு வாசிப்பு, இதெல்லாம் பற்றி கொஞ்சம். நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது கூட கொஞ்சம் மறக்க முடியாதது. ஏன்னு கேட்டான்னா, ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அடியன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் தான் மொத்தமுமே. அடியன் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஸ்ரீரங்கத்தினுடைய காவேரி கரை, நம்பெருமாள் புறப்பாடு, உத்தரவீதி, சித்திரவீதி, மாட வீதிகள், இதெல்லாம் என் மனசை விட்டு மறைஞ்சிருத்துன்னா நான் சுய நினைவில் இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவு நினைவுகள் உண்டு. அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அங்கே எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் ஒருவர் இருந்தார். எஸ் வாசுதேவன், எஸ்விடி சார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் உபன்யாசம் மாதிரி தான் பாடமே எடுப்பார். நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சவர். இப்பவும் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அவர். இப்போவும் பார்த்தா அடியேன்னுவார். என்னை பார்த்தா என்ன சார் அடியேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்களாம் சம்பிரதாயத்துக்கு சேவை பண்ணுறாங்கப்பா அப்படின்னுவார். இப்போவும் இருக்கார் அவர். அவர் தான் எனக்கு தமிழ் பூர்த்தியாக 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு எல்லாமே அவர் தான் மொத்தமுமே. அது பெரிய பாக்கியம். அவர் அன்னைக்கு எனக்கு போதித்து கொடுத்ததனுடைய ஒரு தாக்கம் இன்னி வரைக்கும் எனக்கு உண்டு. இதை என்னுடைய நண்பர் விஜயராகவனும் சொல்கிறார். உழப்பாக்கம் விஜயராகாச்சாரியார் சுவாமி, நானும் அவரும் பக்கத்துலேயே இருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்தோம். அந்த மாதிரி சிரோமணி, வித்யாவரதி எல்லாமே அப்படி தான் படித்தோம். அப்போ அந்த எஸ் வாசுதேவன் சார் அப்படிங்கிறவர் அப்படி உபன்யாச ரீதியில் தான் கம்பராமாயணம், நலவென்பா இதெல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம் கூட இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் எதை மறந்தாலும் அந்த எஸ்விடி சார் அவரை ஒரு நாளும் மறக்க முடியாது. அவருடைய அனுகிரகம்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா சம்பிரதாயம் தெரிந்தவர். அவருடைய அனுகிரகம் இன்றைக்கும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் பெருமாள் பரவன் அனுகிரகம் தான். ஏன்னா ஒருவனை உண்டாக்குவதற்கு பெருமாள் சின்ன வயசுலேருந்தே பரம அனுகிரகங்கள்லாம் பண்ணணும். பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்து, இன்னொரு விஷயம் என்ன கேட்டான்னா, ஸ்ரீரங்கத்தில் எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் எப்போவாவது சின்ன வயசு தானே தப்பிக்கலான்னா ஆற்றுல என்ன பண்ணுவோம் கேட்டால், கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் ஊஞ்சல் உற்சவம் பெருமாள் சோய்க்கு போயிட்டு வரோம், பவித்திர உற்சவம் பெருமாள் சோய்க்கு போயிட்டு வரோம், கிளம்பிடுவோம் படிக்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. இல்லை பெருமாள் செவிக்க போகிறோம்னு சொன்னால் ஆற்றுல பேசாமல் இருந்துருவா, வேண்டாம்னு சொல்ல மாட்டா. பவித்திரோத்சவம் பெருமாள் செவிக்கு போயிட்டு வரோம், கிளம்பிடுவோம். ஆக ரங்கநாதன் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் உபகாரம் பண்ணியிருக்காரு. பல விதத்தில் உபகாரம் பண்ணியிருக்கா மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பல விதமாக பெருமாள் உபகாரம் பண்ணி நம் பையன்னு சொல்கிற மாதிரி தங்கிட்ட கூட்டி கொண்டு எம்பெருமான் தன்னிடம் ஈடுபடும்படி செய்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பரம பாக்கியம். அழகாக சொல்ல, தெளிவிழா கலங்கள் நேஷு திருவரங்கத்துலோங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார்
இது அடியனுக்கு பிடிச்ச பாசுரம். அடியனுக்கு தந்தையும் தாயும் நம்பெருமாள் தான். தந்தைன்னு இப்ப சாதிச்சார். திருத்தப்பனார் சுவாமியை பத்தி அடியனுடைய திருத்தப்பனார் ஸ்ரீ வரதாத்தாரிய மகாதேசிகர் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளி இருந்தார். அவர்கிட்ட தான் அடியனுக்கு பூர்ணமான வேதாத்தியனம், அது தவிர சில தர்க்க பாடங்கள், அது தவிர வேதார்த்த சங்கிரகம், நியாய சித்தாந்தனம், தத்துவமுக்தா கலாபம் முதலான பாடங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான். பூர்த்தியாக ரொம்ப குடும்ப சிரமத்தில் இருக்கச்ச கூட அடியனுக்கு அதெல்லாம் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு சாதிச்சார். ரொம்ப சிரமத்தில் இருந்தார் அவர் உகந்த 2-3 விஷயம் ஸ்ரீரங்கத்தில் உண்டு. காவேரி ஸ்நானம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலம் நம்பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருக்கார், வேதபாராயண கைங்கரி. இவர் வந்தால் கிரமபாராயணம் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் நீங்கள் வாங்கோ, நீங்கள் வந்தால் கிரமபாராயணம் பண்ணலாம் அப்படின்வா. வேதத்துக்காக நிறைய உழைச்சோம். ஏன்னா சில விஷயங்களை வெளியில் தெரியாது. அடியனை திருத்தப்பனார் நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். திருவேந்திபுரம் முதலான ஊர்களில், ஸ்ரீரங்கத்தில், திருவேந்திபுரத்தில், சென்னையில். அப்புறம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். அடியன் தமையனார், நான், என்னுடைய தம்பி ஜெகநாதன், சுதர்சன், எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு வேதா சொல்லி கொடுத்துருக்கார் அவர். வேதார்த்த சௌத்த வித்யாசாலையில் அத்தியாபகராக இருந்தவர். அதே மாதிரி நம்பெருமாளுக்கு 25 வருஷம் விடாத கைங்கரியம் பண்ணவர். அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெருமை. அதே மாதிரி அந்த காலத்தில் கூட திருவேந்திபுரம், திருக்குடந்தை இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் அவர் விடாமல் பாராயணத்துக்கு போய் அங்கே போய் அவர் தலிய பண்ணி தான் சாப்பிட்ணும். ஆனால் தலிய பண்ணி சாப்பிட்டுண்டு அவர் உற்சவங்களுக்கு பாராயணத்துக்கெல்லாம் அன்பிப்பார். அதனால் ஒரு சமயம் சின்ன வயசில் அடியன் பஞ்சாதி கேட்டு சொன்னபோது சரியாக சொன்னேன். அப்போது அடியனுடைய சித்தியா வலைபேட்டை சுவாமி அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா நான் அதெல்லாம் நுற்று பண்ணியிருப்பேன்னு யாரும் நம்பலை. அப்போது மனப்பாடமாக இருக்காதுன்னு சொல்லி, ஏன்னா குறியாக உட்காந்து சொல்ல மாட்டேன். அப்போது எப்படியோ இருப்பேன். அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டால், இது உனக்கு வேதம் வராமல் எப்படி போகும்? உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அந்த வம்சம், அந்த வம்சத்தில் வரும் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி ரீதியில் அவளுடைய அனுகிரகத்தில் தான் அடிய வண்டி ஓடின்னு இருக்கு. இப்போவும் திருத்தோப்பனார்கிட்ட 2-3 விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாயார் சன்னியில் தாயார் சன்னிதியை கத்தின்னு இருப்பார். 12 பிரதட்சணம், 24 பிரதட்சணம் பண்ணுவார். எதுவானாலும் தாயார் ஆற்றுல நிறைய கஷ்டம் உண்டு. 2-3 பேர் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தால் எதுவானாலும் நேரம் தாயார் சன்னிதிக்கு போவார். அங்கே பிரதட்சணங்கள்லாம் முன்னார். வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. இன்னொருத்தட்ட போய் தன் கஷ்டத்தை சொல்ல மாட்டார். தாயார்கிட்ட மட்டும்தான் சொல்லுவார். தாயார் ரட்சித்தார். தாயாருடைய ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் அவருக்கு இருந்தது. அவர் பல தடவை சொல்லுங்க, நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். ஒரு தடவை ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுது, ட்ரெயின் வந்துருக்கும். ஆனால் தாயார் செஞ்சு விட்டு இவர் வரல. அப்போ நாங்களும் துடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவர் மறந்துவிட்டார். அப்புறம் தாயார் செஞ்சு சாத்தின்னு அப்புறம் தான் வந்தார். அதுக்கப்புறம் சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கி ட்ரெயின் 3/4 மணி நேரம் லேட்டாக தான் வந்தது. இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். அப்படி தாயாருடைய பரிபூர்ண கடாட்சத்தினால தான் தாயார் வைபவத்தை அவர் பல கிரந்தங்கள் மூலம் சாதித்தார், நிலைநாட்டினார். எல்லாமே தாயாருடைய அனுகிரகம் தான். அந்த மாதிரி தோப்பனா பித்திரே பிரம்மோபதேஷ்டரேமே குருவே தெய்வதாயச்ச அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுகிரகம் தவிர அடி எனக்கு வேற பலன் கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய பல ஆச்சாரியர்கள் சுவாமிக்கு பால்ய சிநேகிதர்களா இருக்கக்கூடியவா. அவா பால்யத்துல தேவளோட இருக்கிறச்சே நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதானா? இப்பொழுது வாஸ்தவம்தான். உழப்பாக்கம் விஜயராகாச்சாரியார், நம்ம கீழ்நூர்புண விஜயராகாச்சாரியார், நாங்கள்லாம் ஒன்றா படித்தவா. மானமாமலையில் ஆஸ்தான வித்வானக்க முரளிதரன் அந்த சுவாமி, நாங்கள்லாம் ஒன்றா மதுராந்த சுவாமிகிட்ட படித்தவா. அது மட்டும் இல்லாமல் நாவல்பாக்கம் சடகோபாச்சாரியார், காஞ்சிபுரம் சடகோபாச்சாரியார், இப்போ நாவல்பாக்கம் சௌமிநாதன், நாங்கள்லாம் சின்ன வயசில் வேதபாராயணத்துக்கெல்லாம் ஒன்றாவே போவோம். நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். சௌமியன், ஸ்ரீதரன், 2 சடகோபன், அடியன் என்று சொல்லுவோம். ஒரு செட்டாக தான் இருப்போம், ஒரு செட்டாக போவோம். அங்கங்கே பாராயணம், திவ்ய தேசங்களில் பாராயணம், இதுக்கெல்லாம் போவோம் வருவோம். இந்த மாதிரி இருந்தால் இப்போ அடியன் என்ன நினைக்கிறேன்னா, இவாளோட ஒரு சக்கியம் கிடைச்சது கூட ஒரு பெரிய பாக்கியம் அடியனுக்கு. ஏன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒரு பக்கம் விஜயராகாச்சாரியார், காஞ்சிபுரம் சடகோபாச்சாரியெல்லாம் ஆச்சாரத்தில் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாதுவா. அப்போ அவளை பார்க்கும்போது அந்த கொஞ்சம் கூட அவள் என்ன பண்ணுவாங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோ தூரம் யாவத் சக்தி நல்லபடியாக நடக்கணும், கடைசி வரைக்கும் காம்ப்ரமைசிங்கே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்.
சுவாமி தேசியன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த மாதிரி இருக்கவாளோட நீ வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற. யாரோட சகவாசம் பண்ணணும், யாரோட சல்லாப்பம் பண்ணணும், இதெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன் இல்லைன்னா. யாரோட பேசுகிறேன்னா வைராக்கிய நிஷ்டரோட பேசுகிறேன். நான் அவரோட பேசினா நமக்கு வைராக்கியம் வரும். அனுஷ்டான பரவரோட சகவாசம் பண்ணணும். அவன் அனுஷ்டானம் பண்ணுறத பார்த்தா நமக்கும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தோணும். அந்த மாதிரி ரீதியில் ஒரு ஸ்ரீரங்கங்க ஒரு நல்ல திவ்ய தேசம் மாத்திரம் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு லோக்கத்தில் சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி இவர்கள்லாம் கூட இருந்தபடியினால ஒரு நல்ல வழி இந்த வழியில் தான் போகணும். இப்போ கூட விஜயராகாச்சாரியர் எல்லாம் பெருமாள் சேவிக்க போகலாம் வா. ஒரு சம்பவம்னு கேட்டவங்க, அதனால் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் இன்டர்வியூ கார்டு வந்தது அடியனுக்கும் விஜயராகவனுக்கும். இப்போ எங்கள் பாட்டியினுடைய ஒரு கைங்கரியம் நடந்துட்டு இருக்க சமயம், எங்களால் வெளியில் போக முடியாது. மாதாமகி மதுராந்தக சுவாமி தேவியினுடைய வெளியில் போக முடியாது. அப்போ இப்போ எங்கே போகிறது, எங்கேயும் போக முடியாது அப்படின்னு விஜயராகவன் சொன்னார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, இதை விட்டால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, நாமளாக போக மாட்டோம், அனந்த பத்மநாபன் கூப்பிட்றார், வாய்ப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமா அங்கே போனோம். பெருமாள் சேவித்தோம். கார்த்தால 8 மணிக்கெல்லாம் பெருமாள் சேவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு என்ன பண்ணால், வந்த காரியம் எடுத்து திரும்பி போய் இன்டர்வியூவே அட்டன் பண்ணல, வந்த காரியம் எடுத்து திரும்பி போயிடலாமா அப்படின்னா. அப்போ இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அதையும் பார்த்துன்னு போயிடலாம், பெருமாள் சேவை ஆகிடுத்து, வந்ததுக்கு அதையும் தான் பார்த்துன்னு போகலாமே அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் போனால் எங்கள் பேர் கடைசியில் இருக்குது. நான் வாசுதேவன் விஜயராகவன் வீல இருக்கிறபடினால கடைசியில் போயிடுது. அதுக்கப்புறம் WX எல்லாம் யாரும் வரப்போகிறது இல்லை. எங்கள் 2 பேர் கடைசி சாயங்காலம் 5 மணி அவங்க போல இருந்தது. எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நேராக அவர்கிட்ட போய் நாங்கள் சீக்கிரம் போனோம், எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்கண்ணா. இப்படிலாம் கேட்டால் ஒரு பிளாக் மார்க் ஆகிடுவேன் இன்டர்வியூலண்ணா. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இன்டர்வியூக்காக வரலை, பெருமாளை சேர்க்கறதுக்காக வந்தோம், இதையும் பார்த்துன்னு போயிடலான்னு வந்திருக்கோம்னா. கடைசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த உத்தியோகம் பத்மநாபன் அனுகிரகத்தால் கிடைச்சிது. அதில் என்ன ஆச்சரியம் கேட்டால், உத்தியோகம் கிடைச்சப்பறம் அந்த சீஃப் செக்ரட்டரி, அவர் தான் வைஸ் சான்சலர், அவரை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ பார்த்து இந்த மாதிரி உத்தியோகம் கிடச்சி இங்கே வந்திருக்கேன், நம்ம யூனிவர்சிட்டியில் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் சிரித்தார். ஏன் சிரிக்கிறோங்க அப்படின்னா, ஐ சா போத் ஆஃப் யூ இன் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் பிஃபோர் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னா. இன்டர்வியூக்கு முன்னாடி கோயிலில் எங்களை பார்த்தாரு. பக்கத்தில் ஒருத்தர் சொல்ல, தட் இஸ் வை ஹி செலக்டட் யூ. ஏன்னா அவர் பத்மநாப சுவாமியோட பெரிய பக்தர், அவர் தீவிரமான பக்தராம் அவர். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ பாருங்க பெருமாள் எப்படி 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. எங்களை மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி வேஷங்கள் வச்சுன்னு பொதுவாக பெரிய யூனிவர்சிட்டி இன்டர்வியூக்கு போனால் அவள் உத்தியோகம் தரத்துக்கு யோசிப்பாள் சாதாரணமாக. யூனிவர்சிட்டிலாம் அதுவும் கேரளாலாம் ஒரு மாதிரியான க்ஷேத்திரம் அதெல்லாம். ஆனால் பத்மநாப பெருமாள் அன்றைக்கே ஒரு புருஷகாரமாக இருந்து சேர்த்து வச்சு எங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காரு. இந்த விஜயராகவனும் என்றைக்கும் மறக்க மாட்டார், அடியனும் என்றைக்கும் மறக்க மாட்டேன். கடைசியில் என்னுடைய சென்ட் ஆஃப், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி சென்ட் ஆஃப் பறித்தேன். அப்போ அவரையே கூட்டம், அவரை என்னால் மறக்க முடியாதுங்கிறதுக்கு தான் அவரையே கூப்பிட்டு, நீங்கள் அவர் தலைமையில் தான் நடந்தது, அப்பவும் அவர் இந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்னு. அதனால் பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் நமக்கு நன்னா இருக்கணும்னா நம்ம சூழ்ந்து இருப்பவர்கள் அதுக்கு முக்கியமான பங்கு. நம்ம கோயிலுக்கு போகலான்னு போகிறோம், நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போக வேண்டாம், கடைக்கு போகலான்னு அங்கே போகிறோம், அவ்வளோதானே. ஆக இவர்கள் எல்லாருமே அடியனுக்கு பரம ஆப்தர்களாக இருந்து கொண்டு நல்ல பரம உபகாரம் செய்யக்கூடிய மகான்கள் என்பதை விஞ்ஞாபனம் செய்துள்ளேன். இந்த பதிலில் திருவனந்தபுரம்ன்ற விஷயம் வந்தது, அதனால அதுலேருந்தே அடுத்த கேள்வி, திருவனந்தபுர வாசம். திருவனந்தபுர வாசத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? 30 வருஷ காலம் அந்த பெருமாள் அடியன் பெருமாள் கொடுத்த பிச்சை அது. அடிக்கடி சொல்கிற வழக்கம், எனக்கு பிறந்தாம் ஸ்ரீரங்கம் பூக்காம் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்வேன். அந்த 2 பெருமாளுக்கே சம்பந்தம் உண்டு. ஏன்னா ஆள வந்தார் இங்கிருந்து அங்கே போனார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் இருக்குது. அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தை அனுபவிக்கலாம், ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தபுரத்தை அனுபவிக்கலாம். திருவனந்தபுரம் போன புதுசில் அடியை அந்த பெருமாளை சாதாரணமாக தான் நினச்சேன். அவர் தான் கொடுத்தார், உத்தியோகம் கொடுத்தார், அதெல்லாம் தெரியும். இருந்தால் கூட அங்கே இருக்கிற சில பக்குயைகள் நமக்கு சரிப்படாது. பஞ்சரத்ன வைக்கான சாகமங்கள் கிடையாது அங்கே. திருவாய்மொழி முதலான சேவா காலம் அதெல்லாம் கிடையாது. பாராயணம் பண்ணுறதுக்கே கூட, வேத பாராயணத்துக்கே கூட கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடி கொஞ்சம் அதுக்கு பர்மிஷன் வாங்குறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. போனோம், பெருமாள் சேவிக்கணும், வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பெரிய அளவில் வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அதனால் சாதாரணமாக தான் அந்த பெருமாளை நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த உத்தியோகம் போயிடுது. ஏதோ என் மொத்த சர்வீஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பெருமாள் தான் கொடுத்தார்.
அப்போ தான் எனக்கு அவருடைய பெருமை புரிஞ்சுது. ஏன்னு கேட்டான்னா அதில் எத்தனையோ ரகசியங்கள்லாம் இருந்தது அதில். அப்போ மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, திருவனந்தபுரத்தை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து அந்த திருவாசிரியம் பாட்டெல்லாம் அனுசந்தானம் பண்ணால் அப்போ பெருமாள் வந்து அப்போ தான் புரிஞ்சுட்டேன், இது மிக்க பெருந்தெய்வம். ஆழ்வார் சொல்கிறார், மற்றொரு இளந்தெய்வம் அன்று இதுங்கிற, இது இளந்தெய்வம் இல்லை, இது மிக்க பெருந்தெய்வம் அப்படின்னு. ஆக என்ன ஆகமம் என்ன பூஜை நடக்கிறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நிர்ஹேதுக கருணை அப்படிங்கிறது அந்த பெருமாள் கிட்ட இருக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. ஆழ்வார் சொல்கிற திருமால் எரிஞ்சோலை மலை என்றே என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் பிள்ளான் வியாக்கியானத்தை சாதிக்கிறேன். அதுவும் தான் நான் ஹார்தமாக சொன்னேனோ, திருமால் எரிஞ்சோலை மலைங்கிறது நான் ஹார்தமாக சொல்லலை, ஏதோ சொல்லியிருக்கேன், திருமால் இருந்தான். அந்த மாதிரி மாதவன் என்றதை கொண்டு என்னைன்னு இப்பால் பட்டது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணேனோ தெரியாது. அந்த பெருமாள் கிட்ட எனக்கு கெடிமிடராய் பாட்டு கூட தெரியாது. நான் திருவனந்தபுரம் போன பிறந்த மட்பானம் பண்ணேன், அதை அந்த பாட்டு கூட எனக்கு மனக்கு வர தெரியாது. ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒருத்தரை கூட்டு தன்கிட்ட உட்காந்து வச்சு உத்தியோகம் கொடுத்து தனக்கு அத்தியந்த தாசனாக ஆக்கி வச்சார். அந்த பெருமாள் சந்நிதியில் சுப்பிரபாதம் சொல்லியிருக்கேன், வேதவாராயணம் சொல்லியிருக்கேன், பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் பெருமாள் சேவிக்கும் போது அதுதான் சொல்கிறேன். அதே வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நிர்ஹேதுக கருணை அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி நிறையா விசாரங்கள்லாம் இருக்குது, சர்ச்சைகள்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பத்மநாப பெருமாள் என்கிட்ட பண்ணது நிர்ஹேதுக கருணை. ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் கூட்டு வச்சு குழந்தைய கூட்டு வச்சு அப்பா வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தேன். அதே மாதிரி எல்லா திவ்ய தேசமே அங்கே அனுபவிக்க முடியும். உண்மையில் பெருமாள் இருக்கார் அங்கே, சம்பிரதாயம் இது வேணா இருக்கட்டும், பெருமாள் இருக்கார். குறிப்பாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். சங்கல்ப சூரிய யுகத்தில் எந்த ஆச்சாரியனும் மங்களாசாசனம் பண்ணல, சேவிச்சிருக்கா, ஸ்லோகம் பண்ணலை, 2 ஸ்லோகம் பண்ணிருக்க. சுவாமி தேசிகன் அனந்த பத்மநாபாகன் பெயர் வச்சு சொல்லிருக்க, அனந்தபுரம்ங்கிற பெயரை வச்சு தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிருக்க. இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும்? இது முதல்ல தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தேசிகன் சம்பந்தத்தையும் வச்சு பெரியவாள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்கிறதையும் வச்சு ஆளவந்தார் எழுந்த இடம், ஸ்ரீபாஷ்யக்காரர் எழுந்துள்ள இடம், இதெல்லாம் வச்சு பார்த்து சரணாகதி ரட்சித்தருள்னு பெருமாள் அவர் ஆளவந்தாருக்கு. அதனால் அந்த பெருமாள் அடி எனக்கு புக்ககமாக எப்போவுமே அனுகிரகம் பண்ணவன். அடி தேவருடைய முதல் உபன்யாசம் அப்புறம் முதல் காலக்ஷேப விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை. அடியனை முதல்ல பேச வச்சவர் மதுராந்தகம் ரகுவீர பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர். பொதுவாக உபன்யாசங்கள்லாம் பண்ணி பழக்கம் கிடையாது, ஆனால் இதான் பெருமாளுடைய அனுகிரகங்கிறது பாருங்க. பெருமாள் இந்த சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர, சின்ன வயசில் உபன்யாசத்துக்கு என்ன ஐஷன் போவோம். எங்கள் அக்கா ரொம்ப சின்னவனாக இருக்கச்சா எம்பார் விஜயாச்சார உபன்யாசம். அந்த காலத்தில் பொழுதுபோக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட காலம். பெண்களுக்கு பாருங்கள், எங்கள் காலத்தில் ரேடியோ கூட கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கோயிலில் போய் பெருமாள் சேவித்தல், ஆற்றுல உட்காந்து பாட்டு பாடுதல், ஸ்தோத்திர பாடம் சொல்லுங்க, உபன்யாசம் கேட்டல், இதான் பொழுதுபோக்கு. அந்த மாதிரி உபன்யாசத்துக்கு கூட்டி ஐஷன் போவான். சின்ன வயசில் அடியன் ரொம்ப ரொம்ப ரசித்து ஸ்ரீரங்கத்தில் வீதிகளில் உபன்யாசம் கேட்டிருக்கேன். அதில் அந்த மகான்கள் யாருன்னு கேட்டால் நம்ம கருணாகராச்சார் சுவாமியுடைய உபன்யாசம் நிறையா கேட்டிருக்கேன் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே. அந்த மாதிரி திருக்குழந்தை ஆண்டவன், அந்த மாதிரி கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் தெருவில் நடக்கும், இதெல்லாம் தெருவிலேயே கொட்டையை போட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து அடியன் கேட்டு நேர்ந்தது. ஆனால் கூட நானாக உபன்யாசம் பண்ணதில்லை. மதுராந்தகத்தில் ரகுவீர பட்டாச்சாரியார் ஸ்டேஜை கொடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் திருவனந்தபுரம் போனவனா அதுவும் விட்டு போச்சு. அங்கே யாருக்கும் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இது தெரியாது அப்படின்னு இருக்குச்சு. அப்படி இருக்கச்சா பத்மநாப பெருமாள் தான் மறுபடியும் பத்மநாப பெருமாள்கிட்ட தான் வரணும். அங்கே திடீர்னு ஒருத்தர் கூட்டாக உபன்யாசம் பண்ண சொன்னால் அதெல்லாம் இருந்தது. என்ன பண்ணார், பத்மநாப பெருமாள் சந்நிதியில் அங்கே கிருஷ்ணன் சந்நிதி இருக்குது. அந்த சன்னதி வாசலில் நித்தியமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி காலம் ஏதாவது ஒரு பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பெருமாளே ஏற்படுத்தின ஏற்பாடு. அது ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், அவரால் முடியாது போயிடுது. அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் அப்படின்னு பண்ணாங்க நித்தியம். நிறைய மகான்கள்லாம் கூட அங்கே வந்து பண்ணியிருக்கா. கொரோனாவில் தான் அப்புறம் நின்று போயிடுது அது. அப்போ அதில் தான் பேச வந்தது. ஒழுங்காக உபன்யாசங்கள்லாம் பண்ண தெரியாது. அதில் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சு பார்த்து சொல்வேன். அதனால் பேச வைத்த பெருமான் அவரும் அவரை தான். அவருடைய அனுகிரகத்தினால இன்னும் மகான்களுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்கறது அடைய எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நிறையா கேசட்டெல்லாம் கூட நிறையா கேட்டிருக்கேன். திருக்குழந்தை ஆண்டு வந்த கேசட்டு, அந்த மாதிரி கிருஷ்ணபிரேமி சுவாமியுடைய கேசட்டு, இதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். அதனால் அவளுடைய அனுகிரகங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து
ஓரளவு சில வார்த்தைகள் சொல்லும்படியாக பேசிட்டே பேசலாம் பெருமை ஒன்று உணரலாகாது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அவன் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சுவாமி தேசியன்னு சொன்னதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது நமக்கு. எங்கள் அப்பா தகப்பனார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார், எதுவுமே சொல்ல வேண்டாம், சுவாமி தேசியன் சொன்னதை சொல்லி போகிறோம் அப்படின்வார். அந்த மாதிரி தேசியம் சாதிச்சதை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே முதல் சதஸ் அனுபவம். முதல் சதஸ் அனுபவம் அப்படின்னா முதல்ல மதுராந்தகம் சுவாமி தான் வந்து அங்கே ஏவி கோபாலாச்சார சரஸ் பவுண்டிபுரம் ஆசிரமத்தில் நடக்கும். சின்ன வயசில் படிக்கும்போது மதுராந்தகம் சுவாமி தான் வாங்க அங்கே போய் ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சுவாமிக்கு அதில் ஒரு இது அதிகம், பசங்களையெல்லாம் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அங்கே தான் முதல்ல கூட்டுன்னு போனார் மதுராந்தகம் சுவாமி. அதுக்கப்புறம் மாணவர் வித்யா சதஸ்லையும் தர்க்கம் சொல்கிறதுக்கு தான் முதல்ல போனோம். அப்படியே அங்கங்கே விஷயம்லாம் சொல்லின்னு இருக்கோம். பெரியவாளி அனுகிரகம் தான் எல்லாமே. அதில் ஏதாவது வேடிக்கையான அனுபவம் இதானே? வேடிக்கையான அனுபவம்னா நிறையா உண்டு. முக்கூர் ஸ்ரீமதி அழகி சிங்கர் சதஸுக்கு ஒரு புது ரூபம் கொடுத்தவர். அதாவது சதஸ்னா அங்கே இருக்கிற 10 பேர் இருப்பா, அவளுக்கு மட்டும்தான் புரியும், மற்ற பேருக்கெல்லாம் புரியாது, அப்படிலாம் தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீமதி அழகி சிங்கர் சதஸ் நடத்துறது அதை பார்க்க 100 பேர் இருப்பாள். பார்க்கறவா ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கா இல்லையோ, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பார்ப்பா 100 பேர். சதஸில் இருக்கவா 20 பேர் இருப்பாள், பார்க்குறவா 100 பேர் சுற்றின்னு பார்த்துட்டு இருப்பாள். ஐசிங்கர் அழகாக உபபாதனம் பண்ணி ஆகும். எந்த ஒரு அதிகாரம் சொன்னான்னா அதில் கேள்வி கேட்குறதோ பதில் சொல்கிறதோ எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் ரசிக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் பிரயோஜனவத்வ அதிகரணத்தில், லோக சிருஷ்டியெல்லாம் பெருமாளுடைய லீலை தான் அப்படின்னார். ஐசிங்கர் சரிடா என்ன உதாரணம் சொல்லு அப்படின்னா, இன்னும் ராஜகுமாரன் விளையாடுகிறான்னு உதாரணம் அதில் இருக்குது. அந்த மாதிரி தான் பெருமாளுடைய லீலை தான். அது சரிடா, யாரோட விளையாடுறான்னு கேட்டார். யாரோட விளையாடுற? பெருமாள் விளையாடுறாரு, இன்னும் தனியாக விளையாடுறாரா? யாரோட விளையாடுறார் அப்படின்னா அவருக்கு பதில் சொல்ல சரிப்படலை. ஏன்னு கேட்டால் சுருக்கமாக பிராட்டியாரோட கூட இருந்து பெருமாள் செய்கிற சிருஷ்டி லீலை அப்படிங்கிறத கூறத்தாழ்வான் சுஸ்தி ஸ்ரீர்தி சதாத் ஸ்லோகத்தில் சாய்ச்சிருக்கார். அதே மாதிரியாக பராசர பட்டர் அனுசிக்கினி சிக்கீவ கிரீடசி சீசமக்ஷம் ஸ்லோகத்தில் சாய்ச்சிருக்கார். சுவாமி தேசிகன் திருகுண பலகம் அப்படின்னு அந்த ஸ்ரீஸ்திதியில் சொல்லச்ச பசியந்தீஷு ஸ்ருதிஷு விருதாக சூரிய பிருந்தேன சார்த்தம் அப்படின்னு உன்னோடு கூட பெருமாள் வந்து சிருஷ்டியெல்லாம் பண்ணான்னு சொல்லியிருக்கா. ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா எல்லாரும். ஆனால் ஆச்சாரியர்கள் சொல்கிறது ஒத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ பிராட்டியோடன்னு சொல்லலை அவர். அது பெருமாள் விளையாடிட்டு இருக்காங்க. ஐசிங்கர் சாய்ச்சா சரி உதாரணம் சொல்லு. ராஜா விளையாடுறார், ராஜா சுக்கட்டான் விளையாடுறாரோ இல்லை பந்து இதோ பார்ப்பா பெருமாள் மட்டும் தனியாக விளையாடுறாரு சொன்னாலையோ, இப்போ தனியாக விளையாடுற ஒரு உதாரணம் சொல்லு. நீ பாஷ்யத்தில் சொல்லிருக்க உதாரணம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா பாஷ்யத்தில் ராஜகுமார திருஷ்டாந்தம் இருக்குது. அதில் ராஜகுமாரன் இன்னொருத்தரோடு விளையாடுறான், கந்துகா தியாரம்பா பந்து விளையாடுறான்னு வச்சுப்போங்க. பந்து மட்டும் என்ன தனியாக விளையாடுவார் ஒருத்தர். நீ என்ன பண்ணணும், நீ சொல்கிறதா நீ ஒரு உதாரணம் ஒன்று சொல்லு அப்படின்னா திரு முழிச்சேன் அவனுக்கு. அப்போ சொன்னான் திரு முழிக்கிறதுக்காக திருன்னு இருக்கலாமே. விளையாட்டியானவர் எதுக்கு சொல்கிறாங்க, எந்த விஷயமானாலும் அழகிசிங்கர் வந்து ரசமாக சாதிக்கிற வழக்கம். அடியன் சம்மந்தப்பட்ட இந்த விஷயமா இல்லாட்டாக்க ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து வேஷ்டி கொடுத்துருந்தா சதஸ் முடிஞ்ச உடனே 10 வேஷ்டி. பிரம்மச்சாரியாக இருந்தால் 9-5 அப்படியே பிரம்மச்சாரியா அப்போ 9-5 வேஷ்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ ஸ்ரீகாரிய சுவாமியாக இருந்தவர் பணமகை நரசிம்மாச்சார சுவாமி, அவருக்கு எனக்கு 10 கொடுக்கணும்னு எண்ணம். ஏன்னா ஆற்றுல அப்பா எல்லாம் உடுத்திப்பார் அப்படின்னு. அதனால் 10 கையில் எடுத்துட்டார். ஆனால் ஐசிங்கர் திடீர்னு குவிச்சுண்டாகும், ஏண்டா அவன் பிரம்மச்சாரி தானே, அதனால் கீழே வச்சுட்டார். ஆனால் மறுபடியும் என்னை வந்து மறுபடியும் கையில் எடுத்தார். ஐசிங்கர் என்ன பண்ணார், குடண்டா அடுத்த வருஷம் ஊற்றிக்கிறான் அப்படின்னாச்சு. ஐசிங்கர் சுவாரஸ்யமான அது பாருங்கோ, வாச்ச மருத்துவம்னு தாவதி அப்படிங்கிற மாதிரி மகான்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து, அது உடுத்துட்டேங்கிறது ஆச்சரியம் இல்லை. கல்யாணத்தில் எனக்கு முதல்ல 10 வேஷ்டி ஓதி வச்சவரே அந்த ஸ்ரீகாரிய சுவாமி தான். நான் அவர் எனக்கு பெரிய மாமனார் ஆகணும். அவர் பேரில் தான் பத்திரிகை வந்தது. அவர் எங்கள் ஆத்துக்கு பெரிய மாமனானவர். அவர் கல்யாணத்துக்கு வந்துடுது, அவரை தான் வந்து மாமனார் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பண்ணார். அவர் கையாலே எடுத்து கொடுத்தார். அப்போ தான் அதுவும் ஸ்ரீமத் ஐசிங்கர் அவருடைய வாக்குடைய இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் தெரியும். நல்ல வாக் சுத்தி உடையவர் ஸ்ரீமத் ஐசிங்கர். அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்தது. சதஸில் இது நடந்ததுங்கிற அப்படின்னால அதையும் சேர்த்து அடைய சொல்கிறேன். இப்போ சொன்னது தேவள் வக்தாவா இருந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தேவள் பரீட்சா அதிகாரியா இப்போ எழுந்தருளி இருக்கிறச்சே சதஸில் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். பரீட்சாதிகாரி அப்படிங்கிறது கூட ஒரு விதமான வார்த்தை. என்ன
பரீட்சைன்னு ஒன்று கிடையாது. பரீட்சாதிகாரியாக இருக்கச்ச ஒரு சௌரியம் உண்டு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். விஷயம் சொல்கிறவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை சிரமப்பட்டு நல்லா கவனித்து பார்த்துன்னு வந்து சொல்லக்கூடியவர்கள். அப்போ அவள் சொல்லும்போது நமக்கும் பல விஷயம் கிடைக்கக்கூடும். அதில் ஏதாவது கேட்குற கேள்வி கேட்கலாம்னா அதில் மதுராந்தகன் சுவாமி, அதுக்கப்புறம் ஐயா சுவாமி, இவர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்க மாட்டான். அவள் சொல்கிறத அபார்ஜிதமாக சொன்னான்னா பேசாமல் விட்டுருவான். மதுராந்தகன் சுவாமி சாதிப்பார், அவன் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பாரு, நீ நினச்சின்னு இருக்கிறதெல்லாம் அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்காது அப்படின்னு. அவன் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்த்தேன். அது மாதிரி ஸ்ரீமத் ஐயா சுவாமி ஏன்னு கேட்டால் வெள்ள மகாஜானிகள், மகாஜானிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து அது 100 சமயம் பழவேரி ஸ்ரீ சடோபாச்சார் சுவாமி, ஸ்ரீகாரிய சுவாமி அவர் விஷயம் சொல்லும்போது யாரும் கேள்வி கேட்டான். இப்போ மதுராந்தக சுவாமி சாய்ச்சார் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், கோயிலில் கைங்கரியம் பண்ணுறார், நிறைய பேருக்கு வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார், புரோகிதம் பண்ணின்னு இருக்கார், சீவாஷ்யம் காலட்சியம் பண்ணிட்டு விஷயம் சொல்கிறார். இந்த நாளில் நீர் ஏதாவது பண்ணுறீரா? நீர் சீவாஷ்யம் நீர் கரைச்சி குடிச்சிட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கார், இத்தனை காரியம் பண்ணிட்டு சொல்கிறார், அவர் போய் எதுக்கு தொந்தரவு படுத்துரு? ஏன்னா பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், நிறைய பேருக்கு வேதம் சொல்லி கொடுக்கார், அவளை போய் நம்மளுடைய ஞானத்துக்காக கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால் அந்த மாதிரி ஐயா சுவாமி, மதுராந்தக சுவாமி எப்பாவது ஏதாவது கேள்வி கேட்டால் கூட 2 விஷயம், அது கிரந்தத்தில் இருக்கணும் பதில், 2வது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் கேட்பேன். அடியன் தோப்பனாலும் அப்படி தான், தெரிஞ்சால் கேட்பா, அவருக்கு தெரியலைங்க வர இருந்தால் அவருக்கு தெரியாத பிரகாசப்படுத்த மாட்டான். அதனால் அடியனுக்கும் சுவாரஸ்யமான சம்பவம்னா ஒன்றும் கிடையாது, இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறேன். ஏன்னா பாகவத அபசாரம் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு, அதனால் பார்த்துட்டு இருக்கேன், ஓரளவு நடந்துட்டு அடியே. சுவாமி தேசிகனுடைய தாக்கம் தேவருடைய வாழ்க்கையில், தேசிகனை பற்றி சந்நிதத்தாம் சதா ஹிருதி தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரியா கவிதாக்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அதுதான், ஏன்னா எப்பவுமே மனசில் தேசியம் இருக்கணும், சதா ஹிருதி சந்நிதத்தாம் அப்படின்னு அந்த தனியன் ஆச்சரியமாக வந்திருக்கு இல்லையா? அது அடிக்கடி அடைய நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டான்னா தேசியம் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயம் கிடையாது, டோட்டலி கிடையாது. ஒன்றும் நித்தியம் கார்த்தால எழுந்துக்கிறதுல சாயங்காலம் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு கர்மா அனுஷ்டானத்திலையும் தேசிகன் சாதித்த விஷயம் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எப்படி எழுந்துக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு திருமணம் எட்டுக்கணும்னா எப்படி திருமணம் எட்டுக்கணும்னா அதுக்காக சுவாமி தேசிகன் அதுக்காக ஒரு அதிகாரம் ஒன்று சாதிச்சிருக்கார், சச்சரித்த ரட்சையில் ஊர்து ஒன்ற தாரணா அதிகாரா அப்படின்னு. அதில் 290 பிரமாணங்கள், 293 பிரமாணங்கள் தேசிகன் எடுத்திருக்கார் திருமணம் எப்படி எட்டுக்கணும் நமக்கு சாதிக்கிறதுக்காக. அந்த மாதிரி சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும்னா சிவாஞ்சராத்த ரட்சையில் இருக்குது. சாப்பிடணும்னா எப்படின்னா அது சிவாஞ்சரத்த ரட்சையில் இருக்குது. எதை சாப்பிடக்கூடாதுன்னா ஆகார நியமத்தில் இருக்குது. அப்போது நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலையுமே தேசிகனுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறபடியால் தான் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். இது நாம் பண்ணால் தேசிகன் அடியார்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் மாத்திரம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்ரீ வைஷ்ணவம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு வாசியம் தேசியம் தான் காரணம், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இல்லாட்டா திருமணம் கூட எடுத்துக்கணும். ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடுது, திருமணம் எட்டுக்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கா, சொல்லாது நீங்கள் ஏன் பண்ணுறோங்க அப்படின்னு தான் பிரச்சனை கேள்வியே வருது. அவன் என்ன பண்ணிட்டா தெரியுமோ இல்லையோ, ஸ்மார்த்தால் வைஷ்ணவால் பிரிச்சுட்டான். நல்லா கவனிக்கும், ஸ்ரௌதிகள் ஸ்மார்த்தால் வைஷ்ணவன். ஸ்ரௌதிகள்னா ஸ்ருதியில் சொன்ன யாகம் பண்ணுறவா ஸ்ரௌதிகள். ஸ்மார்த்தாள் அப்படின்னா ஸ்மிருதியில் சொன்ன அனுஷ்டானங்கள் பண்ணுறவா. வைஷ்ணவால்னா இந்த ஸ்ருதியும் இல்லாமல் ஸ்மிருதியும் இல்லாமல் பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்கிறத பண்ணுறவா அப்படின்னு ஒரு பிரிவு ஒன்று வந்தது. இப்போ கூட நம்ம அப்படி சொல்லின்னு இருக்கோம். அதான் அந்த அபிப்பிராயத்தில் முதல்ல வச்சிருக்கா. ஆனால் தேசின் வைஷ்ணவங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி எதிர் இல்லை, இது 100% ஸ்ருதி ஸ்மிருதியை பின்பற்றியது அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். அதுக்கு தான் சச்சரித்த ரக்ஷா, சிவாஞ்சராத்தர் ரக்ஷான்னு பேர் வச்சார். வைஷ்ணவத்தை ரட்சிக்கிறதுனா வேதத்தை விட்டு வெளியில் போகிறது கிடையாது. இதெல்லாம் திருமணம் எட்டுக்கிறது பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறார். சமாசயனமா அது வேதத்தில் சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு திருவாராதனமா அது வேதத்தில் சொல்லியிருக்கு, எல்லாமே வேதத்தில் இருக்குது, எல்லாமே ஸ்மிருதியில் இருக்குது. நாங்கள் தான் ஸ்ருதிகள், நாங்கள் தான் ஸ்மார்த்தாள், நாங்கள் தான் வைஷ்ணவாள் அப்படி. மகாபாரதத்தில் வைஷ்ணவ தர்ம பர்வான்னு பர்வம் இருக்குது. வைஷ்ணவ தர்மங்கிறது விசேஷ தர்மமே தவிர ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்ன தர்மங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதை இன்னும் விசேஷமாக ஆக்கக்கூடியதை தவிர அதுக்கு எதிரானது கிடையாதுங்கிறத ஸ்தாபித்தவர்.
அதனால் எந்த அனுஷ்டானமான அப்படியே தூங்குறதுக்கு கூட எழுதிருக்கு. தூங்குறது தான் எற்றுக்கு உறங்கும் பொருளே எழுவரம்பாவாய் நாச்சியார் பாட்டில் வரும். எதுக்காக தூங்குகிறாய் அப்படின்னு. இப்போ சுவாமி தேசியம் சொல்கிற எதுக்காக தூங்குறேன் எதுக்காக தூங்குறேன்னு என்ன கேள்வி? தூக்கம் வர்றது தூங்குறேன் அப்படின்னு. தூங்குறது பெரும் பகவத் கைங்கரிங்கிறார் சுவாமி. ஏன்னு கேட்டால் நீ தூங்கினா தான் மறுநாள் காத்தால வந்து கைங்கரியம் பண்ண முடியும். பெருமாள் நமக்கு தூக்கம் கொடுத்துருக்கார். நித்தியபடி கைங்கரியம் விடாத பண்ணணும், அதில் ஆயாசம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தூக்கம்னு ஒன்று பெருமாள் கொடுத்துருக்கிறபடினால அந்த கொடுத்த பெருமாளை நினைத்து கொண்டு கிருட் புண்டரீகே வரதம் சதாரம்னு வரும் சுவாமி தேசிகனுடைய பத்தியான அந்த தினசரியா ஸ்தோத்திரத்தில். அந்த தேசிகன் வந்து வரதாஜ பெருமானி மனசில் தியானம் பண்ணிட்டு சயனிப்பாருங்க. அந்த மாதிரியாக தூங்குறோம்னா அப்படி தூங்கணும். எழுந்துக்கணும்னா காத்தால் எழுந்துக்கச்ச அந்த சித்திரத்தில், அதாவது செவரில் சித்திரம் வரைஞ்சிட்டோம்னா அப்புறம் கரண்ட்டு கட் ஆகிடுது. கரண்ட்டு வந்துடுதுன்னா அந்த சித்திரம் ஆரம்பிக்க முடியும். தேசிய இந்த உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்தில் பகவானை நம்ம தியானிச்சுட்டா அந்த சித்திரத்தை வரைஞ்சிட்டு படுத்துட்டோம்னா கரண்ட்டு கட் ஆகிடுது. அப்புறம் காத்தால் எழுந்துக்கிச்ச அந்த சிந்தையோடு எழுந்துக்க முடியும். அப்படிலாம் சாதிக்கிறேன். ஒன்றும் இல்லை சுவாமி, 2 இல்லை சுவாமி விஷயம். நித்திய கர்ம அனுஷ்டானம் ஒன்று. அந்த மாதிரி நம்ம வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய திருமண், அப்புறம் சங்க சக்கர தாரணம், பகவான் நிவேதித்த உபயோகம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது முதலான வைஷ்ணவ தர்மங்கள், கோஷ்டி பாராயணம், இந்த மாதிரியும் முதலான இது. அது மட்டும் இல்லாமல் ரகசிய திரைசாரத்தில் ஒரு வைஷ்ணவனை எப்படி நடக்கணும், கேரக்டர் என்ன, யாராவது நம்மளை நிந்தை பண்ணானா நம்ம எப்படி நடந்துக்கணும், இது மொத்தமுமே வைஷ்ணவனுடைய லைஃபு பூர்த்தியாக ஆச்சாரம், அனுஷ்டானம், கேரக்டர் உட்பட எல்லாம் தேசியனுடைய வார்த்தையில் இல்லாத இதுவே கிடையாது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிற வழக்கம், உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கு ஆன்சர் கட்டாயம் தேசியன்கிட்ட இருக்கும். சந்தேகமே இல்லை, கட்டாயம் தேசிகன்கிட்ட இருக்கும். அதனால் தேசிகனால தான் இன்றைக்கி, அதனால தான் வேதை சஞ்சாத கேதே முடிஞ்சன வச்சனேன்னு அந்த ஸ்லோகம் டிண்டிமேகவி சொன்ன ஸ்லோகம் அது. சஜயிது பகவான் விஷ்ணு கண்டாவதாராங்கிற பகவான்னு சொல்கிறார். தேசிகனை பகவான் சொன்னவர் அவர் தான். நான் கண்டுபிடிச்சேன் எப்போ வேதத்தையும், ஏன்னா வேதத்தை ஒழிக்கிறான், வேதபாராயணத்தை தடுக்கக்கூடிய அளவு, வேதபாராயணத்தை துன்புறுத்தக்கூடிய அளவு, மந்திர புஷ்பத்தை துன்புறுத்தக்கூடிய அளவு அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்கச்சதான் தேசிகன் அவதாரம். வேதத்தை ரட்சணம், ஸ்மிருதியை ரட்சணம், சரணாகதி அப்படிங்கிற ஒரு தர்மத்தை ரட்சணம், வைஷ்ணவ தர்மங்கள் என்னென்ன இருக்கோ இது மொத்தத்துடைய ரட்சணம். இத்தனை தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னு ஒருத்தர் வரணும்னா அது பெருமாள் தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதனால் பெருமாளே அவதாரம் பண்ணி, தேசிகனாக அவதாரம் பண்ணி வைஷ்ணவ தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்கார். ஒவ்வொரு வைஷ்ணவனும் ஒவ்வொரு க்ஷணமும் தேசிகனை சிந்திச்சிருக்கணும். அதனால தான் சங்கல்பம் பண்ணிச்சு கூட முதல்ல சீமான் வெங்கடநாத்தாரின்னு சொல்கிறோம். ஏன்னா சீமான் வெங்கடநாத்தாரி இல்லாட்ட சங்கல்பம் கிடையாது. நீங்கள் சங்கல்பம் பண்ணி சாத்விக தியாகம் பண்ணுறோம். நம்ம முதல்ல சங்கல்பம் பண்ணி கொடுத்துறேன் பகவானவே சொன்னியாமி அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை. வைஷ்ணவல்லி சாத்விக தியாகம் பண்ணுறதில்லை. பாஷ்யக்காரர் சொல்லிருக்கார், தேசிகன் சொல்லிருக்கார், பண்ணுறதில்லை. அப்போது நம்மளை வைஷ்ணவனாக இருக்க வைத்து, இன்றைக்கி வைஷ்ணவ தர்மங்கள் பூமியில் இல்லாட்டா, எங்கேயோ உத்தரமேர் வாசுவாச்சார சுவாமி இருந்தார், அவர் அடிக்கடி சாய்ப்பார், சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணாட்டா வைஷ்ணவம் டீவியேட் ஆகிரும், வேதத்தை விட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டான். வர்ணாசிரம தர்மங்கள் தான் வேதத்தினுடைய அடிப்படை, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் வைஷ்ணவனுக்கு கிடையாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எழுதி வச்சிருக்கான். புஸ்தகத்தில் எழுதி வச்சு பிரச்சாரம் பண்ணுறான். சரணாகதி கிடையாது, வர்ணாசிரம தர்மங்கள் கிடையாது, வேதத்துக்கு பிராதானியம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தான்னா என்ன இருக்குது? அவன் சொல்கிறவன் நம்ம மொத்தம் வைதிகம் இல்லை, வைஷ்ணவம் வேறு வைதிகம் வேறேன்னு ஆகிடும். ஆனால் அப்படி சொல்கிற வாழ்க்கை ஒரு பிரேக் போட்டு நிறுத்தி சுவாமி தேசிகன் வாங்குவோம், இந்த பக்கம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கும் எல்லாருமே இன்றைக்கி வைஷ்ணவம் இருக்குது, வைஷ்ணவ தர்மங்கள் இருக்குது, வைஷ்ணவனுக்கு வேத தர்மங்கள்லாம் இருக்குது. இதுக்கு காரணம் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் தான். அது ஒவ்வொரு தடவும் நம்ம ஸ்மரிக்கணும், ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. அப்படின்னால தான் அடைய ஸ்மரிச்சேன். எத்தனையோ ஆச்சாரியால் இருக்கா, அப்போ ஏன் சுவாமி தேசிகனுக்கு ஒரு விசேஷமான அந்தஸ்துங்கிறது? ஆளவந்தார், ஸ்ரீ பகவத் ராமானுஜர், ஸ்ரீமன் நாதமுடிகள், இந்த மாதிரி மகா ஆச்சாரியர்கள் எழுந்தருளியிருந்தார்கள். தேசிகனுடைய அவதாரத்தில் என்ன விசேஷம் கேட்டால், இந்த ஆச்சாரியர்களுடைய நியமனத்தை பூர்த்தி பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு குறை இல்லாமல் அதை நிறைவாக்கியவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஆளவந்தாருடைய கிரந்தங்கள், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம், அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். ஸ்தோத்திர ரத்னத்துக்கு, சதுஸ்லோகிக்கு,
கீதார்த்த சங்கிரகத்துக்கு அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். இது மாதிரி பாஷ்யக்காருடைய ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். அப்போ எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற மாதிரியா இந்த பூர்வாச்சாரியர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய வாக்கு அப்படியே நீண்டு போய் தேசிகன் வாக்காக பரிணமித்து அதோட ஒரு நிறைவு பெறுகின்றன அப்படின்னு தான் பார்க்கணும். தேசிகனுக்கு அப்புறம் நம்ம வேறு யாரும் எந்த புஸ்தகமும் எழுத வேண்டாம். பெருமாள் கோயில் சுவாமி சாதித்தாராம், இருக்கிற புஸ்தகத்தை படிக்க போதும், ஒன்று எழுத வேண்டாம் என்பதாக. ஏன்னு கேட்டால் நமக்கு வேண்டிய மொத்த விஷயங்கள் சததூஷணிக்கு மேலே யாரும் வாதம் பண்ணி ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரம் அப்படிங்கிறது தேசிகனுடைய அவதாரத்தால் தான் பூர்த்தியாக இருக்கு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தில் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கோ, மந்தத்வா அசங்கதத்தே விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்த்ருங்கிற உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதுக்கெல்லாம் பதில் அதிகம் சாராவில் சொல்கிறேன் அப்படின்னு தான் தேசிகன் சாதிக்கிறேன். அந்த மாதிரி பகவத்கீதா பாஷ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா கீதா பாஷ்யம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கீதாய்க்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த 100 பாஷ்யத்தையும் பார்த்துட்டு பகவத் ராமானுடைய பாஷ்யத்தை பற்றி நான் இப்போ எழுதுகிறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன், ஒன்றுமே தேசிகன் கிட்ட வரைஞ்சி அது பூர்த்தியாகுது. இல்லாட்டா அது நமக்கு சந்தேகங்கள்லாம் வரும். ஏன் இது, ஏன் அது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். சகல கிரந்தங்களும் நாதமணிகளுடைய கிரந்தம் பார்ப்போமே. சிவநாதமணிகள் நியாய தத்துவம்னு கிரந்தம் சாதிச்சார். அந்த கிரந்தம் இப்போ கிடைக்கல. இந்த நியாய தத்துவத்தில் என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, ஏன்னா புஸ்தகம் கிடைக்கல. ஆனால் சுவாமி தேசிகன் நியாய தத்துவத்திலேருந்து நிறையா கோட் பண்ணிருக்கார். நிறையா கோட் பண்ணி நியாய சித்தாந்தம், நியாய பரிசுத்தி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கார். இப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா பூர்வாச்சாரிய சீசுக்திகள் எல்லாமே சுவாமி தேசிகனுடைய சீசுக்திகளில் போய் பரியவசானமாகி அதில் போய் நிறைவு பெறுகின்றன அப்படின்றபடினால தேசிகனை சொன்னபடினாலே பூர்வாச்சாரியர்களும் சேர்த்து சொன்னதாதான் அர்த்தம். அவளை விட்டு சொன்னதா அர்த்தம் இல்லை. ஏன்னா சிவாஷ்ய வியாக்கியானம், சிவாஷ்யத்துக்கு அதிக விசாரணை, சிவாஷ்யத்து மேலே விசாரமாக இந்த சததூஷணி இதான கிரந்தங்கள். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் இப்படி எல்லாத்துக்குமே நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணி வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி அப்படிங்கிற சப்ததீரத்னம் வழிகல வியாக்கியா சார்வபௌமனா அப்படின்னு ஒன்று கொடுக்குறார். அதை பற்றி விஸ்தாரமாடி ஒன்று எழுதியிருக்கேன். ஆக அந்த ரீதியில் அதே சமயம் நம்ம தேசிகன் சாதிச்சு சொன்னால் போதும். வேணும்னா அதுக்கு வியாக்கியானம் சாட்சாத் சுவாமி முதலானவர்கள்லாம் வியாக்கியானம் வச்சிடும். அது இருந்தால் போதும். நாம் இனிமேல் புதுசாக ஒன்று எழுத வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சம்பிரதாயத்தை நிறைவு செய்து குறைவொன்றும் இல்லாத சம்பிரதாயத்தை ஆக்கினவர் தேசிகனே சொல்கிறார். இனிமேல் இந்த சம்பிரதாயத்துக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், பூர்த்தியாக மொத்தம் இருக்குது, யாரும் வாதத்திலையும் ஜெயிக்க முடியாது. சததூஷணினாலே கைக்குப்பிடுறான் எல்லாரும், வெளி மதத்தவர்கள்லாம். இன்னி வரைக்கும் சததூஷணிக்கு புஸ்தகம் எழுதுனேங்கிறான். இன்னி வரைக்கும் சததூஷணி மறுப்பு. சததூஷணி 800 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் என்ன எழுதிட்டு இருக்க? அப்போ இது வரைக்கும் எழுதுறது தப்பா? ஆனால் அதான் விஷயம். சததூஷணி என்றைக்கும் ஜீவிக்கும், என்ன ஆனாலும் அது மறுப்பு சொல்ல முடியாது. அது புத்திமங்கலம் KS வரதாச்சார் சுவாமி சங்கரமடத்தில் போய் சொன்னார் அப்படின்னு. சததூஷணிக்கு மறுப்பு எழுதிருக்கு, நீங்கள் எத்தனை பண்ணாலும் எழுத முடியாது. ஏன்னா தேசியம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி இந்த இன்னைக்கு கண்டனம் எழுதுறாரோ இல்லை, அவர் மாதிரி தேசியம் ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்மள மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சுவாமி, ஹயகிரிய சாட்சாத்காரம் என்ன, அவதாரம் என்ன, அதனால் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கோண்டார். அதெல்லாம் வேண்டாம், உங்கள் காரியத்தை ஏதாவது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நிறைவு ஆக்கினது சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தால் தான் ஸ்ரீபாஷ்யம் முதலானதெல்லாம் கூட இன்றைக்கும் நன்னா நிற்கிறது. சுதப்பிரகாசிகா பூமௌ ஏனாதோ பரிரட்சியா, சுதப்பிரகாசியை ரட்சிச்சு கொடுத்தார். இது மாதிரி பல விஷயங்கள். அதனால் நிறைவு பெற்றபடினாலே தேசிகனோட நம்ம நிறைவு பெறுகிறோங்கிறது தான். ஆனால் இந்த தரிசனத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜ தரிசனம்னு ஒரு பேர் இருக்கிறச்சே தேசிக சம்பிரதாயம்னு சொல்றது எப்படி? அது அப்போ ராமானுஜ சம்பிரதாயம் வேற, தேசிக சம்பிரதாயம்ன்றது வேறன்ற மாதிரி பிராதிபாசிகமான ஒரு தோற்றம் இருக்கே அதுக்கு. ஆமாம், இது நிறைய பேர் வேணுட்டே பிரச்சனையாக கிளப்பலாம். தேசிக தரிசனம் எப்படி சொல்கிறோம், அதை எதனால கேட்டான்னா, நம்ம தரிசனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் பெயர் வச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெயர் வச்சிருக்கார். பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற வைகரியை பார்த்து இவர் பெயரில் இது இருக்கணும், திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜ தரிசனம்னு திருநாமம் விட்டருடையனால் குரு பரம்பரையில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பெருமானார் தரிசனம் என்பதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார்னு உபதேச ரத்னமாலையில் ஒரு பாசனம் இருக்கு. அதனுடைய வியாக்கியானத்தில் அவள் இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். திருக்கோட்டியூர் நம்பிகள் தானே இதை ஞாபகம் விட்டது, நம்பெருமாள் எப்படி சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்டுண்டு அவள் அதுக்கு பதில் சொல்லியிருக்காள். அவர் தான் பெயர் வைத்தவர், நம்பெருமாள் நாட்டி வைத்தார் அப்படின்னு அது சொல்கிறேன். ஆகையினால எம்பெருமானார் தரிசனம் தான்
அப்போ தேசிக தரிசனம் எம்பெருமானா தரிசனமா கேட்கறது தப்பு. ஏன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்பா, நீ அப்பா குழந்தையா அம்மா குழந்தையான்னு என்ன பதில் சொல்றது? அது மாதிரி ராமானுஜர் தேசிகன் ரெண்டும் ஒன்று தான். ராமானுஜ தரிசனம் தான் தேசிக தரிசனம், தேசிக தரிசனம் தான் ராமானுஜ தரிசனம். ஆனால் நம்ம தேசிக தரிசனம் குறிப்பாக சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. ராமானுஜ தரிசனம் தான் அதை தேசிக தரிசனம் நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தேசிகன் கிட்ட பூர்த்தியாது. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம இதை வந்து தரிசனமாக ஆக்கினது வந்து முதல்ல வந்து சீமன் நாதமுடி. முதல்ல அவர் தான் கிரந்தம் சாய்ச்சார். தரிசனம்னா என்ன கேட்டால் ஃபிலாசபின்னு அர்த்தம். அதாவது யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கும். சிவபாஷ்யம் மாதிரி இல்லை. சிவபாஷ்யம்னா என்ன கேட்டால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியம், கீதா பாஷ்யம்னா கீதைக்கு வியாக்கியம். அப்படி இல்லை. தரிசனம்னா என்ன கேட்டான்னா எப்படி சிருஷ்டி நடந்தது, எத்தனை தத்துவங்கள், ஜீவா, இது மாதிரி எல்லா தத்துவத்தை பற்றியும் உபாயத்தை பற்றியும் புருஷார்த்தை பற்றியும் தெளிவாக சொல்லக்கூடியதாக, மற்ற தரிசனங்களை கண்டித்து வரக்கூடியதாக இருக்கணும். இந்த தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சு நாதோபத்யம் பிரவர்த்தம்ங்கிறார் சிவன் நாதமுனிகள் ஆரம்பித்தார். அவர் சாதித்தது நியாய தத்துவம். அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் வந்து இந்த இது பண்ணான், வியாக்கியானங்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் இதில் தரிசனத்தில் நல்ல கிரந்தம்னு பண்ணதுன்னு கேட்டான்னா ஸ்ரீ பராசர பட்டர் வந்து அவர் வந்து தத்வரத்னாகரம் அப்படிங்கிற கிரந்தம் சாதிச்சார். இந்த மாதிரி சில கிரந்தங்கள்லாம் இருக்குது. இன்னும் வரதநாராயண மிஸ்ரர், பிரமேயமாலா, அந்த மாதிரி சில கிரந்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன விஷயம் கேட்டோம்னா, அந்த நாதமுனிகள் சாதிச்ச நியாய தத்துவம் இப்போ இல்லை. ஸ்ரீ பட்டர் சாதித்த தத்வரத்னாகரம் இப்போ இல்லை. நமக்கு இப்போ நம்முடைய தரிசனத்துக்கு யாராக இருந்தாலும் விசிஷ்டாத்வைத தரிசனத்துக்கு ஒரே கதி நியாய சித்தாந்தமும் நியாய பரிசுத்தியும் தான். தேசிகன் சாட்சியது தான், வேறு கதி கிடையாது இப்போ. அப்போ அதெல்லாம் இல்லையேன்னா இல்லைங்கிற குறை இல்லாமல் தான் இவர் சாதிச்சிருக்கார். ஏன்னா அதுலேருந்து விஷயங்கள் தான் எடுத்திருக்கார். பராசர பட்டர் பல இடத்துல சாதிச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனான்னா ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்த அர்த்தங்களையெல்லாம் சம்பூர்ணமாக ரக்கணம் பண்ணால் சுவாமி தேசிகன் தான், வேறு யாருமே கிடையாது. அடித்து சொல்லலாம். அது அந்த கிரந்தங்கள் சேவிச்சு பார்த்தா அது தெரியும். அவரை அருளி பராசர பட்டர் நித்தியம்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கார். இங்கே இருக்கு, தேசிகன் கோட் பண்ணிருக்கார். அந்த மாதிரி லக்ஷ்மி கல்யாணம் கோட் பண்ணிருக்கார். பலதெல்லாம் கோட் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். பராசர பட்டர் ஃபேமிலிக்கும் அந்த குடும்பத்துக்கும் தேசிகனுக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. சிவபிரகாசியை ரட்சித்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியாக நெருங்கின சம்பந்தம் ஸ்ரீரங்கத்தில் தேசிகன் எழுதி. அதனால் பல ஓலைச்சோடிகள் தேசிகன் கையில் இருந்து பலதெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கார். அதை பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார். அதனால் என்ன கேட்டான்னா மறுபடியும் முதல்ல சொன்னது தான் அந்த ராமானுஜ தரிசனம் தான் தேசிக தரிசனமாக பூர்த்தி ஆகியிருக்கிறதுங்கிறபடினால இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்னா தரிசன கிரந்தங்கிற ரீதியில் சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் தான் நமக்கு கிடைச்சின்னு இருக்கு. அதை தான் எல்லாரும் சேவிச்சுருக்கோங்கிறபடினால அதுதான் தேசிக தரிசனம் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுவாமி தேசிகன்றவர் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தானா, பண்டிதர்களுக்கு மாத்திரம்தானா, பாமரர்களுக்கு தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எந்த விதத்தில் பிரயோஜனப்படுறது, தேசிகனை அவாளும் அனுபவிக்கிறதுன்னா எந்த பிரக்கிரியில் அனுபவிக்கணும், தேசிகன் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறது எந்த ஆஸ்பெக்டில்? முதலே ஒரு விஷயம் சொன்னேன். தேசிகன் ஒரு அவதார், வெங்கடேஷ அவதார், திருவேங்கடமுடியாருடைய ஒரு அவதார். அவதாரம்னு வரும்போது அது ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு வராது. ஜெகத் புண்ணிய மகாபலம்னு ஒரு தேசிய சாஸ்திரநாமத்தில் வரைச்சார். இந்த ஜெகத்தில் இருக்க மொத்த பேரும் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு பலனாக தேசிகனுடைய அவதாரம். அதை 2-3 விதமாக நம்ம பார்க்கலாம். முதல் விதம் என்னன்னு கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரியாக வைதிக தர்மம் இருக்கிறதுக்கு காரணமே தேசிகன் தான். வைஷ்ணவ தர்மம், வைதிக தர்மம் ஒன்று இருக்குன்னா, ஏன்னா தர்மம் போய் எது தர்மம் எது அதர்மம்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி வைநாசம் வர்ணாசிரம தர்மங்கள், சமாசிரயணம், பரநியாசம், இது எல்லாமே ஒரு மாதிரி மாறி போகும் ஒரு நிலைமை இருக்கச்ச. அப்படி இல்லாமல் இது வைதிகம், இது வைஷ்ணவம், இது எல்லாமே இதுதாங்கிறத ஸ்தாபித்தவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இன்னி வரைக்கும் நம்ம வைதிக தர்மம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது அவதாரமானபடினால எல்லாருக்குமே பலன் உண்டு. எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்க, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொல்கிறதுக்கு ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள், சததுணி படிக்கட்டும். இன்றைக்கி கூட திருவேந்திபுரம் அந்த பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஸ்கூல்லலாம் போனோன்னா அங்கே வந்து ஞானானந்த மயந்தேவன் தான் ப்ரேயர் ஸ்கூலில், எல்லா ஸ்கூல்லையும். இதில் ஒன்றும் மத பாகுபாடு கிடையாது. இந்த மதம் அந்த மதம், இந்த ஸ்கூல் இந்த ஜாதி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஞானானந்தமயம் ஸ்தோத்திரம், ஹைகிய பெருமானுடைய ஸ்தோத்திரம் யார் சொன்னாலும் அவளுக்கு கட்டாயம் ஞானம் வரும். ஏன்னா வாகர்த்த சித்தி ஏதோ படத்தை கண்ணுக்கு நேரம் எல்லாரும் அனுபவிச்சுருக்கா. கருட பஞ்சாசத்து சொன்னான்னா உடனே கருத்மானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு வியாதி நிவர்த்தி எல்லாம் வருகிறது, இந்த மாதிரி பயங்கள்லாம் போகிறது
தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடத்தை சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ பலன்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அப்படிங்கிறது. அடியனுக்கு ஹயகிரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பல விதத்தில் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன சம்பவம் மாத்திரம் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் ஒரு பையன் ஒருத்தன் வந்தான். நான் போன புதுசில் அவனுக்கு சம்ஸ்கிருதம் எடுத்திருக்கான். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மார்க் வரலை. மார்க்கு அவனுக்கு 40 மார்க் தான் வருது. பாஸ் ஆகணும். கடைசியில் கொண்டு வரா என்கிட்ட. நான் அதுக்கப்புறம் இங்கே புஸ்தகத்தை கொண்டாங்க, புஸ்தகத்தை பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்ல முடியும் 10ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மாத காலம் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பணும் நாடு எடுத்து. சரி கடைசியாக நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் அப்படின்னு பரீட்சை வச்சேன் அவனுக்கு. நீ என்ன எப்படி பார்க்கணும். இது வரைக்கும் 40 மார்க் வாங்கி இந்த பையன் நான் பரீட்சை எப்போ 25 மார்க் வாங்கினான். அப்போ தான் என் பிரபாவம் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ பண்ணு புஸ்தகத்தை மூட்டை கட்டி வச்சிடும். ஞானானந்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லு, நீ என்ன படிக்கிறோ படி, இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு 2 மாதம் கழிச்சு திரும்பி வந்தேன். அவன் என்ன பண்ணான், நிறைய லட்டெல்லாம் வாங்கிட்டு நேரம் கொண்டு வந்து நான் 60% மொத்தமாக சேர்த்து. அவள் அப்பாவே எதிர்பார்க்கல இவ்வளோ பார்க்க. என்னடா பண்ணேன்னு, நீங்கள் சொன்ன ஞானானந்தமயத்தை நான் எல்லா பரீட்சைக்குமே அதை தான் சொன்னேங்கிறான். அதாவது நிறைய அனுபவம். இது மாதிரி நான் சொல்கிறது விளையாட்டுக்காக சொல்லலை. இதெல்லாம் தேசிகன் ஹயகிரீவ ஸ்தோத்திரம் சொன்னான்னா உள்ளுக்குள்ள ஹயகிரீவ மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் உள்ளே இருக்குது. தேசிகன் கருட பஞ்சாசத்தை கருத்மான் நியமனம் பண்ணுறார். அப்போ கிருத்வா மௌளவ் ததாஜ்ஞாம்னு வரும். கருத்மான் தேசிகனை ஏன் நியமனம் பண்ணுறாருன்னா, தேசிகரே நீர் ஜபம் பண்ணீர், தபஸ் பண்ணீர், நான் அனுகிரகம் பண்ணுறேன். ஆனால் சாமானிய ஜனங்களை தபஸ் பண்ண மாட்டான், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் நான். அப்போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை சொல்லட்டும், அதை சாக்கு வச்சுட்டு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தில் கருத்மான் நியமனம் பண்ண தேசியன் கருட பஞ்சாயத்து சாதிக்கிறான்னு அவரே சாதிக்கிறார். மகான்கள் நியமனம் பண்ண சரணாகதி தீபிகை சாதிக்கிற அப்படின்னு அவரே சாதிக்கிறார். ஆக இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பகவத் சங்கல்பத்தினாலேயும் பாகவத அனுகிரகத்தினாலேயும் லோக உபகாரங்கிறது வச்சுண்டு தேசியங்கிட்ட அதே மாதிரி தான் பெரிய கிரந்தங்கள் பார்த்தா கூட தாத்பரிய சந்திரிகா, கீதாவாசி வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகா முதலானதெல்லாம் கூட எல்லாருமே ஏன்னா நிறைய தகவல்கள்லாம் அதில் கிடைக்கிறது. அதில் சிங்கேரி சங்கரமடத்தில் சங்கராச்சாரியர் சொன்னாலும் விஷயம் சொல்லுவோம், தேசிகன் மாதிரி ஆச்சாரியன் கிடைப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடும். ஏன்னா அத்தனை மதங்களையெல்லாம் மனசு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்க. அதனால் சாதாரண மாணவர்கள்லேருந்து உட்பட்டு ஒரு ஞாச தசகம், ஒரு அடைக்கலை 10 சொல்லி பெருமாளை சேவிச்சா பலன் கிடைக்காம போகுமா என்ன? அவெல்லாம் சொல்லுவதற்காக தான் சுவாமி தேசியன் அதாவது சாம்ஸ்கிருதிபிகி திராவிடேபிகி பக்திபிகி கிருதிபிகி ஜனானே எஸ் சமுஜீவனம், மொத்த ஜனங்களுக்கும் சமுஜீவனம் வரும். அப்போது எல்லாம் முடியாட்டா கூட ஓரொன்று தானே அமையாது. ஏதாவது ஒரு கிரந்தம் தேசிய கிரந்தத்தை நீங்கள் சேவித்து அதன்படி சரணாகதி பண்ணீர்களானால் மோட்சம் கட்டாயம் உண்டு. இன்னைக்கு அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அதை துலகுங்கிறார் சுவாமி தேசிகன். அந்தனராக இருந்தான்னா யாராக இருந்தா என்ன, நான் சொல்கிறேன் சரணாகதி பண்ணுங்கோ, பண்ணால் கட்டாயம் மோட்சம் உண்டு அப்படின்னு வழியை காண்பித்து கொடுத்தவர், சகல லோகத்துக்குமான வழியை காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அதை ஆதரிச்சிருக்கார் நிறைய பேர். சில பேர் அது பின்பற்ற முடியாமல் போகலாம், ஏன்னு கேட்டால் அவளுடைய சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. ஆனால் கூட எல்லாரும் ஆதரிக்கும்படியான ஒரு தரிசனம். எல்லாரும் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி பலன் பெறுபவர்கள் யாருக்கு வேணால் பயன் பெறலாமே, அந்த மாதிரி இருக்கு.